பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். 1. பாவம் என்பது நமது சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளின் அன்பை புறக்கணித்து அவர் காட்டிய வழியில் நடவாமல் கடவுளை வேதனைப்படுத்துவதாகும். சுருக்கமாக, கடவுளின் அன்பை புறக்கணிப்பது பாவம். கடவுள் அன்பே வடிவானவர். அந்த அன்பின் வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து. கிறிஸ்தவர்களான நாமும் அதே அன்பில் வாழ அழைக்கப்படுகிறோம். இத்தகைய அன்பில் வாழாமல் சுயநலத்திலும் உலக இன்பத்திலும் மூழ்கி கடவுள் நமக்கு கொடுத்து அன்பு கட்டளைக்கு எதிராக செயல்படும்போது கடவுளின் அன்பை புறக்கணிக்கிறோம். நம்மை அன்பு செய்யும் கடவுளுக்கு எதிராகவும் அன்பு செய்து வாழ வேண்டிய சகோதர சகோதரிகளுக்கு எதிராகவும் பாவம் செய்கிறோம். 2. சிறிய காரியத்திலோ அல்லது முழு ஈடுபாடில்லாமலோ அல்லது அறியாமையினாலோ நாம் செய்யும் தவறுகள், குற்றங்கள் அற்ப பாவம். எடுத்துக்காட்டு, நமது சௌகரியத்திற்காக சிறு பொய் சொல்லுதல் அடுத்தவர்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்தாது. கடவுளின் உறவில் பாதிப்பு ஏற்படுத்தினாலும் எளிதாக மீண்டும் அன்புறவை ஏற்படுத்திக் கொள்ள இயலும். 1. பெரிய காரியத்தில் மனம் பொருந்தி முழு ஈடுபாட்டுடன் பாவம் என அறிந்தும் அதை செய்வது சாவான பாவம். எடுத்துக்காட்டு, மனமறிந்து விபச்சாரம் செய்வது, கொலை செய்வது போன்றவையாகும். அடுத்தவர்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் இவை நமது ஆன்மாவை முற்றிலுமாக சாவுக்கு இட்டுச் செல்லும் காரியங்கள். கடவுளோடு உள்ள அன்புறவு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்ட நிலையை ஏற்படுத்துகிறது. 3. பிறப்புநிலை பாவம் அல்லது ஆதிப்பெற்றோர் பாவம் என்பது ஆதாம் ஏவாள் செய்த முதல் பாவம். இதனால் நாம் புனிதத் தன்மை இழந்து பாவ இயல்புக்குள்ளாகிறோம். நாம் திருமுழுக்கு பெறும்போது நாம் இந்த பாவம் நீக்கப்படுகிறது. நாம் கடவுளின் பிள்ளைகளாகிறோம். 4. ஒப்புரவு என்னும் திரு அருள் அடையாளத்தை தகுதியுடன் பெறும் எவரும் அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு பெற்று கடவுளோடும் மனிதரோடும் முழு ஒப்புரவு ஆகின்றனர்.